மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது, யார் பிரதமராக பதவி ஏற்கப் போகிறார் என்பது நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3வது முறையாக மோடியே பிரதமராக வருவார் என்று பாஜகவினர் கூறி வருகின்றனர். பாஜகவுக்கு எதிராக அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட எதிர்க்கட்சி கூட்டணியான இந்தியா கூட்டணியும் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தனது கூட்டணியை மேலும் வலுவாக்கி வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி உடைந்ததால் பாஜகவும் அதிமுகவும் தனித்தனி அணிகள் அமைத்து வருகின்றன. மக்களவைத் தேர்தலில் தமிழக மக்கள் யாருக்கு அதிகமாக வாக்களிப்பார்கள், யார் பிரதமராக வர வாய்ப்புள்ளது என்பது குறித்து பல்வேறு நிறுவனங்கள் அவ்வப்போது கருத்து கணிப்பு நடத்தி வருகின்றன. அந்த வகையில் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்து ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டு மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி வருகிறது தமிழகத்தின் பிரபல செய்தி சேனல். அந்த வகையில் டிசம்பர் மாதம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவை வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் மதச்சார்பற்ற சமூக நிலைத்தன்மைக்கு யார் பிரதமராக வேண்டும் என்ற கேள்விக்கு 70% பேர் ராகுல் காந்தியும், 26% பேர் மோடியும், 4% பேர் மற்றவர்களையும் தேர்ந்தெடுத்துள்ளனர். ஊடக சுதந்திரம், சுதந்திர பேச்சுக்கு யார் பிரதமராக வேண்டும் என்ற கேள்விக்கு ராகுல் காந்தி தான் என 70% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். மோடிதான் என்று 27% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். மற்றவர்கள் என 3% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு யார் பிரதமராக வேண்டும் என்ற கேள்விக்கு ராகுல் காந்தி என 68% பேரும், மோடி என 30% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மற்றவர்களுக்கு 2% பேர் வாக்களிக்க தயாராவதாக கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.